இப்போ ரீசெண்டாக இறந்து போயிருக்கக்கூடிய நடிகை பிந்து கோஷ் அவங்களோட அஸ்தியை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் ஒன்று இப்போ வெளியே வந்திருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை பிரபலமான பழம்பெரும் காமெடி நடிகையாக இருக்கக்கூடிய பிந்து கோஷ் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட உடல் மார்ச் 17 திங்கட்கிழமை நேற்று இறுதிச்சடங்கு நடத்தப்பட்டு தகனம் செய்யப்பட்டிருக்குது. இந்த நிலையில் அவங்க இறக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டா தன்னோட அஸ்தியை என்ன செய்யணுங்கிற மாதிரி தனக்கு நெருக்கமான வட்டாரங்களை தெரிவிச்சிருக்காங்க. பங்களா, ஆடம்பரமான வாழ்க்கை, காரு, வேலையாட்கள்னு சொல்லி ரொம்ப ஒரு கோடீஸ்வரியாக வாழ்ந்திருக்கக்கூடிய பழம்பெரும் நடிகை பிந்து கோஷ் ஒரு காலகட்டத்தில் அவங்க உடலில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தான் சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று சிகிச்சைக்காக செலவு பண்ணி ஒரு கட்டத்தில் எந்த சொத்துக்களும் இல்லாமல் சிகிச்சைக்கு காசு இல்லாமல் அடுத்தவங்க உதவியை நாடிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஷால், இன்னொரு பக்கம் ஷக்கிலா மூலியமாக கேபி பாலான்னு சொல்லி பல பேர் நிதியுதவி செஞ்சுருக்காங்க. என்னதான் நிதியுதவி செஞ்சாலும் அவங்களுக்கு வயசு 76 அப்படிங்கிறதால வயது மூப்பு காரணமாக அவங்களுக்கு சிகிச்சை பலனளிக்காமல் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி அடிக்கடி அவங்க ஒரு ஹோமில் இருக்கும்போது தான் நண்பர்கள்கிட்டையும் பார்க்க வரக்கூடிய பார்வையாளர்கிட்டையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இறந்து போயிட்டா என்னோட அஸ்தியை கங்கை, காவிரி மாதிரி ஏதாவது புனித நதிகளாக கரைக்கணும். இது என்னோட நீண்ட நாள் ஆசை. அது மூலியமாவது நான் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் அடையும், என் ஆத்மா சாந்தி அடையும். என்னோட உடலை தகனம் செஞ்சதுக்கு அப்புறமா யார் எடுத்து தகனம் செஞ்சாலும் சரி, கட்டாயம் இதை செய்யணுங்கிற கோரிக்கை முன் வச்சிருக்காங்களாம். இந்த ஒரு விஷயம் கேபி பாலா அவருக்கு எப்படியோ போயிருக்குது. கேபி பாலாவை பொறுத்த வரைக்கும் நிறைய உதவி செய்யக்கூடியவர், கஷ்டப்படுறவங்களுக்கு தேடி தேடி போய் சேவை செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட கேபி பாலா இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய பிந்து கோஷ் அவங்களோட உடல் தகனம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட உடலை அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே புனித நதிகளை கரைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை தான் சொந்த செலவில் செஞ்சிருக்காராம். அவர் போக முடியல அப்படின்னாலும் கூட அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் யாருக்காவது இது சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசிட்டு அதுக்கு என்ன செலவானாலும் சரி அந்த செலவை நம்மளே ஏற்றுக்கலாங்கிற மாதிரி பேசியிருக்காராம். அதுக்கு அவங்க நெருக்கமானவங்களும் அவங்க இருந்த ஹோமில் இருக்கவங்களும் ஒத்துக்கிட்டாங்களாம். இப்போ இறுதிச்சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா கங்கை, காவிரி மாதிரி பெரிய புனித நதிகளை கரைக்கிறதுக்காக கொண்டு செல்லப்படுறதாகவும், பிந்து கோஷ் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களோட அஸ்தி புனித நதிகளை கரைக்கப்பட்டா கண்டிப்பாக அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான தகவல் வெளிவந்திருக்குது. சொல்லப்போனால் ஒரு காமெடி நடிகை இந்த அளவுக்கு வசதியாக வாழ முடியுமா அப்படின்னு சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக வாழ்ந்தவங்க தான் நடிகை பிந்து கோஷ். அந்த காலகட்டத்திலேயே அவங்களுக்கு புதுசாக வரக்கூடிய கார் எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் வச்சுருவாங்களாம். அதே மாதிரி நகைகள்னால் பிந்து கோஷுக்கு ரொம்ப விருப்பம். அந்த நகைகளையும் வாங்கி வீட்டில் வச்சு அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் வச்சுருந்தோம் கடைசி வரைக்கும் அதை எதையுமே அனுபவிக்க முடியாத சுச்சுவேஷன் அவங்க இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த எல்லா நகைகளையும் எல்லா வீடையும் விற்றுட்டு சிகிச்சையும் பார்த்துருக்காங்க. அந்த காசும் பத்தாம போக நடிகர் சங்கத்தோடவே நாடி இப்போ 76 வயசில் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் திரையுலக மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.